திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாயெழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். வணக்கம். இன்றைய தினத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை மிக இளம் வயதில் வென்று வரலாறு படைத்திருக்கிறார் இந்திய வீரர் குகேஷ், அதுவும் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளரிலிருந்து செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி விக்னேஷ். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம். இந்த பட்டத்தை வெல்வது பல செஸ் வீரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கலாம். இது சற்று நேரத்துக்கு முன்னதாக குகேஷ் பேசும்போது கூட ஒவ்வொரு செஸ் விளையாட்டு வீரர்களுக்கும் இதுதான் ஒரு மாபெரும் கனவு, அந்த கனவை நோக்கி ஓட வேண்டும் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோலை இன்னைக்கு அட்டைன் பண்ணியிருக்காரு தமிழக வீரர் குகேஷ். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தை மாற்றி இருக்கிறார் குகேஷ். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சிங்கப்பூர்ல நடைபெற்று வந்த நிலையில 14வது சுற்று இன்று நடைபெற்றது. டிங்லிரனும் கடுமையான ஒரு போட்டியை கொடுத்து கொண்டிருந்தார் சீன வீரர். அவர் நடப்பு சாம்பியனும் கூட. வயதோ, ஒரு நடப்பு சாம்பியனாக இருப்பதோ, உடல்வாகோ, எந்த ஒரு விஷயமுமே வெற்றி அப்படின்றதுக்கு தடையே கிடையாது. இந்த விளையாட்டை பொறுத்தவரையில் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படி இல்லைனாலுமே கூட மென்டல் ஃபிட்னஸ், உளவியல் ரீதியான நிலைத்தன்மை அப்படின்றது மிக மிக முக்கியம். அதை அனைத்தையும் அட்டைன் பண்ணி இப்போ குகேஷ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்ற பட்டத்தை வென்றிருக்காரு. இது குறித்து இன்னும் பேசுவதற்காக நம்மோடு சர்வதேச செஸ் பயிற்சியாளர் டாக்டர் எபினேசர் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். எபினேசர், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்துல இருக்கும். இப்போ இந்த நேரத்துல அந்த கடைசியில டிங்லிரன் பண்ண ஒரு சிறிய தவறு இருக்கு இல்லையா, அது குகேஷுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அது அப்கோர்ஸ் அந்த பட்டத்தையும் வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த தவறு என்ன? அந்த பொசிஷன்ல என்ன சேஞ்ச் ஆச்சு? நம்ம பார்த்தது போல இந்த கேம் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ யோசித்தோம், இந்த வெற்றின்றது அது குகேஷ் சொன்னார், ஐம் கிரேட்ஃபுல் டு காட்னர். ஏன்னா அந்த மேட்ச் ட்ரா ஆயிரும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது டிங்லிரன் அதான் நினச்சிப்பார். குகேஷும் இதை பாருங்கள், இந்த பர்டிகுலர் பொசிஷனில் 55வது மூவ், கேம் காட் ஓவர் அண்ட் 58th மூவ், 3 மூவ்க்கு முன்னால் இஃப் யூ லுக் அட் திஸ், இட்ஸ் அ அப்சல்யூட் ட்ரா பொசிஷன். சான்ஸே இல்லை. இந்த ரூக் பார்த்தீங்கன்னா F4ல் இருக்குது, இந்த பாயிண்ட் G3ல் இருக்குது. இந்த பர்டிகுலர்ஸ் ஃபோர்ட்ரஸ். அவங்க பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ட்ரா, ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ட்ரா. இந்த ரூக்கை கொண்டு போய் A4 வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூக் A4 வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூக் இந்த ரூக் F2ன்னு வச்சுட்டாரு. அதுக்கு பதில் இந்த ரூக் A4ல் வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் பொசிஷனில் அந்த ரூக் A4ல் வச்சுருந்தா என்ன ஆயிரும்னா, அது கம்ப்ளீட்டாக யூ கேனாட் ஹேவ் த ஸ்ட்ரக்சர் அட் ஆல். இங்கே பாருங்க, ஈ பிளேட் ரூக் F2. ரூக் F2ன்னு வச்சு தான் பிளண்டர். இந்த ரூக் F2 இஸ் அ பிக் பிளண்டர் தட் ஈ மேட். அந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால இமீடியட்டாக வாட் ஹேப்பன், கிங் அட் F2 ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிஷப்பையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, B5 வச்சுட்டாங்க. B5க்கு அப்புறம் நாங்கள் ஃபோஸ்ட்டாக அந்த பிஷப் அடிச்சாகணும். கிங் இன்டு D5 அடித்தாங்க. இந்த பொசிஷன் இது 2 பான் இருக்குது. இந்த பியூட்டி என்னென்னா, செஸ்ஸில் ஒரே ஒரு பான் இருந்தால் கூட ஒரு ராஜாவோட வின் பண்ண முடியும். ஆனால் இதே இந்த பர்டிகுலர் பொசிஷன் பிஷப் அண்ட் பான் நீங்கள் தான் வின் பண்ண முடியாது, ரூக் அண்ட் பான் நீங்கள் வின் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் கிங் அண்ட் ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. வாட் டைப், எந்த எண்ட் கேம் ட்ரான்சிஷன், இது ரொம்ப ஈஸியான ஒரு பொசிஷன். இது நத்திங் பட் த ப்ரெஷர் ஆஃப் த கேம். ஸோ இது when he played king E3, king E5, தென் டிங் அவர் ரியலைஸ் பண்ணிட்டார் இதுக்கு மேலே விளையாடி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் த மென்டல் கெப்பாசிட்டி, நீங்கள் சொன்னது போல் ட்ரா பொசிஷனில் கூட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஆஸ் அ காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ பிளே செஸ், ஒரு பர்டிகுலர் பொசிஷன் யூ லூஸ் யுவர் ஸ்ட்ரென்த், you are not able to play anymore. முன்னாடியே நான் ரொம்ப கலப்படைஞ்சிட்டேன் அப்படினு டிரா ஆயிடுச்சு. அந்த
இந்த பர்டிகுலர் பொசிஷனில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த மேபி a fraction of a second சில வேளையில் சொல்லுவோம் ஒரு சின்ன ஒரு எனர்ஜி like a tea or a juice or something like that will bring back the bring, and I think Gukesh deserves it. இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு கொண்டு வரதே கஷ்டம். இந்த 14 மேட்ச்சில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த அண்ட் எல்லாரும் அந்த பொசிஷனில் ட்ரான்னு சொல்லி விட்டுட்டு போனால் கூட இல்லை ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் அதெல்லாம் கணிச்சிருந்தாங்க, நிச்சயமா மேட்ச் டிரா தான் ஆக போகுது அப்படின்னு தான் ஒரு கணிப்பு இருந்தது. வேர்ல்ட் சாம்பியன் ஆனந்த் அதே தான் சொல்லியிருந்தார். ஆனால் ஆனந்த் குகேஷ் kept trying little bit more, maybe one more ரூக்கி எஃபோர்க்கு அப்புறம் கூட டிரா இருக்கலாம். அந்த that one turning point, the turning points in life, one slip, and அது நான் நினைக்கிறேன் குகேஷ் சொன்னது போல I thank God, I thank my country, I thank my people, and மேக் கோச் சொல்லும்போது sometimes victory குதிரை எவ்வளவுதான் நம்ம குதிரை யுத்தனால ஆயத்து போட்டாலும் அந்த வெற்றி அவருக்கோ அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமில்லாம தமிழகத்திற்கு மட்டுமில்லாம இந்தியாவிற்கே ஒரு பெருமை மிகு தருணமாக இந்த தருணத்துல மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ச்சியாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் குகேஷுக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் பல வாழ்த்துக்களை குகேஷ் அந்த வாழ்த்து மழையில நனைய போறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம்ல நம்ம சொல்ல வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கிற அந்த ஒலிம்பியாடு நடக்கும் போதே இந்த வெற்றி வர்றதுக்கு முன்னால ஒலிம்பியாட் நடத்தினதே நம்ம தமிழ்நாடு தான். அதுலயே குகேஷ் அவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டாந்தார். சோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிச்சயமா ஒலிம்பியாட்லயும் குகேஷும் பங்கேற்றிருந்தாரு. தொடர்ச்சியாக குகேஷுடைய பயணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்போ சர்வதேச செஸ் பயிற்சியாளராக நீங்க இப்ப செஸ் ஒலிம்பியாட்ல ஆரம்பிச்சு அதற்கு முன்னாடி நடந்த பல போட்டிகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. குகேஷுடைய அந்த போட்டிகள்லாம் எப்படி இருந்தது, அந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்த்திருப்பீங்க இல்லையா. அதெல்லாம் தாண்டி இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் ருசித்திருக்கிறார் அப்படின்னா அந்த பாதை அவ்வளவு எளிதானதாக நிச்சயமாக இருந்திருக்காது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த கடைசி நிமிஷத்திலேயே நம்ம பார்த்தோம், அந்த கடைசி நகர்த்தல நகர்த்திட்டு அவருடைய மகிழ்ச்சியை ஆனந்த கண்ணீராக வெளியிட்டதையும் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு ஒரு பெருமைமிகு தருணமாக ராஜாக்களின் ராஜாவாக மாறி இருக்காரு குகேஷ். திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.